வணக்கம் நேர்களே! நாம் மீண்டும் இணைவதில் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். அருமையான இந்த பதிவு உங்களுக்கானது தான் என்று சொல்லலாம். அப்படியான ஒரு பதிவை தான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். பொறுமையின் உதாரணமாக மூங்கில் செடியை சொல்வார்கள். மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊற்றுவார்கள். பருவங்கள் போகும். ஆனால் செடி வளரவே வளராது. 1 இன்ச் அளவு கூட வளராமல் அடம்பிடித்து அப்படியே இருக்கும். முழுசாய் 4 வருடங்கள் செடி அப்படியே இருக்கும். செடிக்கு தண்ணீர் ஊற்றுபவர் பொறுமையுடன் அதை பராமரிக்க வேண்டும். 4 ஆண்டுகளாய் அவருக்கு சிலாகிக்கவோ மகிழ்ச்சி கொண்டாடவோ எதுவுமே இருப்பது இல்லை. அதாவது மூங்கிலை பயிரிட்டவர்களுக்கு. ஆனால் அதற்கு அடுத்த பருவத்தில் எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளர துவங்கும். அதுவும் எப்படி என்றால் சடசடவெனும் அசுர வளர்ச்சி. ஒரே ஆண்டில் அது எட்டி பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா? 80 அடிகள். 4 ஆண்டு காலமாக அப்படியே அமைதியாக இருந்த அந்த செடி எப்படி 5வது ஆண்டில் மட்டும் விஸ்வரூப வளர்ச்சியை எட்டுகிறது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக உங்கள் அனைவருக்கும் தோன்றும் அல்லவா? ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதில் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் அற்புதம், கடவுள் படைப்பின் மகத்துவம் இப்படி கூட சொல்லலாம். முதல் 4 ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்களை பூமியில் நன்றாக இறக்கி மிகச்சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்கிறது. 5வது ஆண்டில் 80 அடி உயரமாக வளரப்போகிறேன், என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை அப்படின்னு அந்த மூங்கில் முழு மூச்சா தன்னை தயாரித்து கொள்ளும். அதனால்தான் 5வது ஆண்டில் அசுர வளர்ச்சி அடையும் போது அது தடுமாறுவதும் இல்லை, தடம் புரள்வதும் இல்லை. பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது. அவசரப்பட்டு முளைத்து சடசடவென வீழ்ந்து விடாமல் நமது அடித்தளத்தை வலுவாக்கிக் கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது. மூச்சு உள்ளவரை முயற்சி செய்வோம். முடியாதது என்று இங்கு ஒன்றும் இல்லை என்பதை நாம் மனதிற்குள் அப்படியே ஆழமாக பதிவு செய்து கொள்வோம். இணையத்தில் வாசித்ததில் எனக்கு பிடித்த அந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கும் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இப்படியான ஒரு சுவாரஸ்யமான உங்களுக்கு அதாவது ஊக்கத்தை தரும் பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.